போய் கோண புண்டான்னு நினைக்கிறேன். கோண புண்டு மனுஷனா நீ? ஆமா எவன் சொல்ல மனுஷன் யார்? இது நல்ல மப்பு மந்தாரமா வந்திருக்குது. இது எப்படியாவது நம்ம கணக்கு பண்ணிவிடும். கண்ணே அண்ணா அண்ணா மறுபடியும் அண்ணான்னு அப்படி நோண்டி போடுவேன். சரி அண்ணா கூப்பிட்டாலும் சண்டைக்கு வர. சித்தப்பா அவன் செத்தப்ப நான் இல்ல. பெரியப்பா வச்சிடுவேன் பெரியாப்பா. தாத்தா தாத்தா அது கரெக்ட் அது கரெக்ட் உண்மையிலே குடலுக்காரரை கூப்பிடுறா. ஆமா அப்பா நான் உன்ட பெத்த நான் என்ன போய் அவனை எப்படிதான் கூப்பிடுறது? மாமா மச்சா அத்தா இல்லனா புண்டவாயா அப்படி அப்படி கூப்பிடலாமா? அதாவது என்ன வந்து அண்ணான்னு மட்டும் கூப்பிடாதே. இல்லனா என்ன பேரை சொல்லி கூப்பிடு. அண்ணான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன நஷ்டம்? மாமான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன லாபம்? அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு சூடு பிடிச்சிக்கும். சூடு சுண்ணாம்பு போய் எதுல வைக்கிறது? ஐயோ தலைவலி எங்க சூடு பிடிக்குதா அந்த இடத்துல வைக்க வேண்டியதானே நுனியில. ஓ நுனியில வச்ச ஐயோ அங்க வச்சா எந்த போயிருக்கு. அப்படியா? நல்லா இருக்காங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா சரியான பேரல் மாதிரி தெரியுது. அண்ணா படி மாமா மாமா பக்கத்துல வா. எனக்கு எட்ல மானங்கடவனே ஒரு ஆம்பளையா என்ன எட்லன்னு கேளு. சைஸ் அளவு எட்ல கையாளு அளவு. சரி அண்ணா என்னை பார்த்தா உனக்கு ரசிக்கணும்னு தோணலையா? எனக்கு மட்டுமா ரசிக்கணும்னு தோணு? எல்லாத்துக்கும் தான் ரசிக்கணும்னு தான் தோணு. ரசிக்கணும். ஒரு பெண்களை கண்டா சைட் அடிச்சு ரசிக்கணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ உன்னை நான் ஆம்பளைங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்கணும். ஆமா எப்படி உன்னை நான் ரசிக்கணும்? பாட்டு பாடிட்டா பாடுறான். ஆமா இப்ப நீ பாடுற பாட்டுல எல்லாம் அப்படியே அவத்தையும் முடிவு கொடுக்கணும். பாடு பார்க்கலாம். ஆடிய ஆட்டம் என்ன ஏடிய செல்வம் என்ன கூட விட்டு ஆவி போனால் கூடவே என்ன செத்த போயிட்ட? சாதி கட்ட ஒரு பெண்களை பார்த்தா நல்ல பாட்டு பாடுவோம்னு பார்த்தா என்ன கடைசியில பாடையில் போற பாட்டு பாடுற? கடைசி போடுற. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் அழைத்து வந்தேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொண்டேன், அந்த வாழ்விலே என்னையும் அழைத்து வந்தேன். என்னை நம்பி இருந்தால் அவள் நலமடைவாள். என் காவியத்தில் ஒரு விருப்பம், ஒரு பாதி என்று மறுபாதி என்று சரிபாதி எண்ணம் வருமே. என்னையா 10 மூட்டை சிமெண்ட் சிக்கன் குனியா நோய் வந்தா சிக்குனு புனியா இருக்குதா? நல்ல வேளை நான் புளித்துக் கொண்டே. எனக்கு இந்த காலத்து பாட்டு வேணாம், பழைய காலத்து பாட்டு. ஒரு எம்ஜிஆர் பாட்டு, ஒரு சிவாஜி ஒரு பாட்டு, செம்பிலி கணேசன் பாட்டு பாட்டா பார்க்கலாம். செம்பிலி கணேசன் ஜெமினி கணேசன் சிவாஜி எம்ஜி. செம்பிலி கணேசன் எந்த படத்தில் நடிச்சாங்க தெரியும்? எம்ஜிஆர் பாட்டு பாடு. ஜெமினி கணேசன் பாட்டு பாடுங்க. ஏதோ பக்கத்துல வரணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாப்பா எம்ஜிஆர் பாட்டு. ஆமா பாட்டு எம்ஜிஆர் பாட்டு எதுவுமே செம்பிலி கணேசனா செம்பிலி கணேசன் பாட்டு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க பாடல் நூறு பாடலாம் ஆடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்க பாடல் நூறு பாடலாம் ஆடலாம். தொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தை
சரி பாப்பா ஆ, சரி விடு போனா போட்டு போனா போகட்டும். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஆ, ஆமா ஆ, உன்னை பார்த்தா புதுசா தெரியுறியே ஆ. நீ யாரோ அப்ப குட்டிக்காரா நல்லா இல்ல. யாரா இருப்பேன்னு கேட்டேன். சரி யார் நீங்க இருக்கட்டும். ஆ. சபைக்கு பணிவான வணக்கங்கள். சபைக்கு வணக்கங்கள் ஆணாய் பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த எண்ணொருமை தாய்மார்களும் இன்னும் உண்டுபட்டால் உண்டு வாழ்வு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஆஹா ஆமா என்ற பழமொழிக்கு இணங்க நம்ம ஊர் மக்கள் ஆ நல்ல சாப்பாடு நல்ல ஏற்பாடு செய்து ஒரு வித நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வச்சிருக்காங்க. ஆமா அவங்க நாடகத்தை வச்சவங்க நாடகம் வச்ச நல்லுள்ளங்களும் நாடக கலாரசிகர்களுக்கும் எங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீரி வட்டம் ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபா எங்கள் உயர்திரு வாத்தியார் சவுந்தர் வாத்தியார் அவர்களும் மாடியம்பட்டி ராமசாமி வாத்தியார் அவர்களும் செல்வம் வாத்தியார் அவர்களும் செலவுன்னு சொல்லுப்பா. கலைக்குழு சார்பாக என் முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா சபைக்கு வந்தபடியால் நான் யார், என் பெயர் என்ன, என்னால் எவ்வளவு நடக்க போகிறது அதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லு உப்புட்டு வயிறு ஊட்டிக்குமா? இல்ல ஒண்ணு விடாம சொல்லு சொல்லட்டுமா? சொல்றேன். அம்மா நான் அந்தரங்கள் மாதர் மெச்ச அண்ணா என் பெயரோ என்னன்னு அறிந்தாயா? என்ன பேரு அண்ணா அண்டரங்கத்து மாதர்களும் மெச்சிட மாதர் மெச்சிட சுந்திர வடிவழகி ஆழ பருவமுள்ள சோழ குயிலை போல சோழ குயில போல இடுப்பில் ஒட்டியான மின்ன இன்ப ஸ்தலம் குலுங்க இடுப்புல ஒட்டியானம் இன்ப சனம் வல்லினம் மெல்லினம் நடையினம் இடையினம் பொருந்திய என் பேரோ குமுதவள்ளி. நீ பேரு குமுதவள்ளியா? ஆமா, நல்ல குமுதமா தான் இருக்கிற. ஆமா, எந்த கடையில அரிசி வாங்குற? ஏன் நானும் வாங்கலான்ட்டு தான். இல்ல இப்படி இழைச்சி அருப்பு மாதிரி இருக்கிறியா, அதனால கேட்டேன். நான் தான் கொடுப்பேன், ஆனா எனக்கே தெரியாது. குமுதவள்ளிங்கிறீங்களே, உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எப்படி பெற்றாங்க? வா சொல்றேன். யாரு சொல்ற? சொல்றேன்னா
மாதம் தோல் நடுங்க துணை நடுங்க பெற்றாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. யார் உங்களை பெத்தவங்க? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? என் தந்தையார் பெயரோ கனகராஜன். உங்க அம்மா பேரு கனகவல்லி. இப்படி கனகராஜனுக்கு கனகவல்லிக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தவங்க? நான் வாழைக்கு ஒரு குலை போல். ஆ, நான் ஒருத்தி மட்டும்தான் பிறந்தேன். சரி, அப்படி பிறந்தீங்களே வயசுக்கு வந்துட்டியா? என்ன வரமாட்டேன் நானு. நீ வந்திருப்ப இல்ல டின்னு கணக்குல வந்திருப்ப. சும்மா இல்லையா? ஒரு பொம்பளை தான் வயசுக்கு வரணும். கல்யாணமா மீசக்கார நண்பா அந்த இடத்துலயே தானே கூப்பிட்டு போனது. அதாவது பெண்கள் என்றால் அவருக்கு ரொம்ப இனிப்பு. அப்பேற்பட்ட சுப்பிரமணியம் அவர்கள் உனக்காக அவருடைய சொத்திலே இருந்து அன்பளிப்பு செய்தார். பாடு சபையில் சுப்பிரமணியுடைய அருளாலே இந்த சுப்பிரமணி நீண்ட ஆயுளோடு வாழ்க. ஆமா, உங்களுக்கு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாடா, கல்யாணம் ஆயிடுச்சு. யாரு உங்க புருஷன் பேர் என்ன? என் புருஷன் பேரா நான் சொல்றேன். அம்மி மிதித்து அருந்ததி முகம் பார்த்து எனக்கு தாலி கட்டிய தொட்டு தாலி கட்டிய புருஷன் பெயரோ அர்ஜுனன். கார்த்திவீர அர்ஜுனன். கார்த்திவீர அர்ஜுனன் தான் உங்க புருஷனா? ஆமா. உங்களுக்கு இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்த? உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உங்க புருஷனை பாக்குறதுக்கு வந்து வர சொன்னாங்க. அப்படியா? போலாமா? போலாம். வா வா வா.
அக்கா. அப்படியே தங்க சொந்த நெடிய உலகத்திலே இந்த அக்கா திருவடியை பணிந்ததானே இந்த பர மையகத்திலே நீங்க எப்படியெல்லாம் வாழ வேண்டும் படியாரு ஏன்னா அண்ணா கொள்ள என்ன என் நிலைமை எப்படி அவன் என்னமலான வாழ்றா வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா தங்க அக்கா நீங்க எப்படி வாழ வேண்டும் ஒரே வந்த நானே புரிந்து ஒரே தந்தையவாளி ஓ தங்கான்னு சொன்னீங்க. என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் கிடந்துட்டு போறாங்க. வேலை வேலை போல பண்ண இப்ப ஒண்ணு வேலை போல பண்ணுங்க அக்கா அக்கா நீங்க குடுதாசு வருமா சுருமுகாடு தேவர்களா எங்களுக்கு நேரதாசு கொடுத்தோம் மெச்சிக்கிறேன் அக்கா. ஆமா தங்க அக்கா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு அக்கா. ஒரே வார்த்தை என்ன நீ எத்தனை வார்த்தை வரைத்தாலும் நான் அக்கா நான் தானே அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்றேன் நீ அக்கா. ஏ தங்க அக்கா கேள்வி கேக்குறக்கா கேள்வி அக்கா. அரண்மனையிலே இருக்கும் போது கேள்வி என்ன பாட்டு அக்கா எத்தனையோ ஏழைத்தாய் அக்கா எத்தனையோ ஏழைத்தாய்
எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நான் என்னன்னே தெரியல. என் தங்கச்சி புதுமுகமா இருக்கிறேன். கேட்பான்னு நினைச்சேன். என்ன முட்டாய் ஐசி ஏய், என்ன நான் அறிய பிள்ளையா தங்கச்சி? தங்க, அதாவது இன்று உங்களை அழைத்த சங்கதி என்ன தெரியுமா? என்னக்கா அழைச்சீங்க? தங்க, என்ன காரணம்னு தெரியல. ஆ, நம்ம கணவராகப்பட்ட அத காத்தவரி அர்ஜுனன் ஆமா. நம்ம அரவதை பத்தியும் அழைத்து வர சொன்னாராம். சரியா? அதனால நந்தவனம் போய் நல்ல மலர்லாம் எடுத்து ஒதுக்கி போகணும்ல. ஆமா. போலாம் போலாம்.